Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மயிலாடுதுறையில் கடந்த 2ஆம் தேதி முதல் சிறுத்தை நடமாடி வருகிறது. தற்போது மயிலாடுதுறையில் இருந்து 22 கிலோமீட்டர் இடம்பெயர்ந்து குத்தாலம் அருகேயுள்ள காஞ்சிவாய் கிராமத்தில் சுற்றித் திரிவதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து நேற்று முதல் அங்கு முகாமிட்ட வனத்துறையினர் 15 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தியும் ஆற்று ஓரங்களில் கூண்டுகள் அமைத்தும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆனால் கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகவில்லை. அதே வேளையில் காஞ்சிவாய் கிராமத்தை அடுத்த பேராவூர் பகுதியில் சிலர் சிறுத்தையை பார்த்ததாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். நாங்கள் எப்பவுமே 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம். எத்தனை பேர் கிராமத்தில்? எத்தனை பேர்? நாங்கள் ஒரு 5 பேர் சார். அங்கே உட்காந்துருந்தீங்க? ஆமாம். அந்த லைட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாய் எல்லா நாயுமே குலைச்சி. இங்கே ஒரு 25 நாய் இருக்குது சார், தெரு நாய் மட்டுமே. ஒரு 25 நாயில் அங்கேருந்து நாயெல்லாம் குலைச்சிட்டு வந்து பாருங்க. குலைச்சிட்டு வரும்போது நாங்கள் அங்கேருந்து இந்த பக்கம் பார்த்தோம். அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக லைட் எரியும் உங்களுக்கு. அதனால் ஒரே ஸ்ட்ரைட்டாக நாய் பின்னாடி தான் வருது. இது என்னன்னாக்கா மோசமாக பாஞ்சு பயங்கரமாக வந்துச்சு. இதையடுத்து மசினகுடியில் T-23 புலியை பிடிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட பொம்மன் மற்றும் காளன் ஆகியோர் மயிலாடுதுறை பகுதிக்கு வந்துள்ளனர். இவர்கள் வனத்துறையினருடன் சேர்ந்து சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.